இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மே மாதத்தில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் அது தங்கியிருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த 1ஆம் தேதி தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக பேசவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுக்குற அந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தியானது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றும் விசேஷித்த வண்ணமாக இந்த ஜேசுவை விடுதலை ஊழியத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், அது மாத்திரமல்ல இந்த ஊழியம் அதாவது விடுதலை பெற்றவங்க, அற்புதம் பெற்றவங்க, இது அந்த அற்புதமும் விடுதலையும் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறதுக்கு உற்சாகமாக காணிக்கைனால தாங்கிற ஒவ்வொருவருக்காகவுமே மற்றும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக இந்த வாக்குத்தத்த செய்தியை ஒவ்வொரு மாதம் வெளியிட தேவன் கிருபை தந்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியமானது கர்த்தருடைய சுவிசேஷத்தை வல்லமையோடு கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், அதாவது பாவத்திலும் பிசாசினாலும் மந்திரக்கட்டினாலும் வியாதியினாலும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு ஊழியமாக இது செயல்பட்டு வருகிறது. இது வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலையும் அற்புதத்தையும் பெற்று வருகிறார்கள். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அழிக்க தேவ குமாரன் வெளிப்பட்ட உடம்புல பல வருஷமாக எல்லாம் வெளியே வரட்டும். ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது. அந்த உலகத்தின் ஆவிகள் ஸ்ட்ராங் ஸ்பிரிட், பலமுள்ள ஸ்பிரிட், பலமுள்ள ஆவியா இருக்கலாம். இயேசு முன்னாடி நீ வெளியே வா, புறப்படு. இந்த தோலை எரிக்கிறல்ல, நீ தோலை யாரு? ரெண்டு கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய சாட்சி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதிர்த்ததுக்கப்புறம்
அப்புறம் நார்மலாகிடுச்சு. கர்த்தர் பூரணமாக சுகம் கொடுத்துட்டாரு. அந்த நடமாட்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கட்டி எப்படி உடைஞ்சிச்சு அப்போ பார்த்தாக்கா வெள்ளை வெள்ளையா அந்த வேரெல்லாம் கூட அப்படியே வேறு தூரட ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிங்கி வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. திடீர்னு கழுத்துல கட்டி வந்து ஆயில் கொடுத்தாங்க. ஒரு வாரத்துக்கே சரியாயிடுச்சு எனக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தில் இந்த வருஷத்தில் ஆவியானவர் ஒரு புதிதாக ஒரு 6 மணி நேரம் விடுதலை ஜெபத்தை நடத்தும்படி அவர் சொன்னார். அதன்படி நாம் பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த விடுதலை ஜெபத்தை நடத்தி வருகிறோம். ஏன் இந்த விடுதலை ஊழியத்தை அப்படி நடத்த சொன்னார்னா, வேதத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, சில ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தில் அன்று வேறு ஒன்றிலும் அது புறப்படாது என்பதாக அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி இந்த நாளில் நம்முடைய விடுதலை மையத்துக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அந்த விடுதலைக்குள்ளே நடத்துகிறோம். பலர் விடுதலை பெறார்கள். பலர் விடுதலை பெற தடையாக இருக்கும் பொழுது அவர்களை மட்டும் தனித்து அவர்களை பிரித்து அப்படியாக ஒவ்வொரு மாதமும் நம்ம விடுதலை 6 மணி நேரம் விடுதலை ஜெப கூட்டத்தை நடத்தி வருகிறோம். அந்த கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக பல ஜனங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பல ஜனங்களுடைய மந்திரத்தின் வல்லமினால், அதாவது நிம்மதியற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அவரே இறங்கி வந்து கூட்டத்தில் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறத நான் பார்க்குறேன். பெரிய ஆசீர்வாதம் அந்த கூட்டத்தில் அதை கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் நாங்கள் பலதரப்பட்ட ஆவிகளை குறித்து வேதத்திலேருந்து சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, வியாதியினால் இருக்கிறவங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்கள் அவர்களுக்கு விசேஷமும் எண்ணெய் பூசி ஜெபிக்கவும் அதன் மூலமாக பலர் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வருகிறார்கள். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளோ அற்புதமுள்ள ஆவியானவர்! அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கே சகல மகிமை உண்டாகட்டும். இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனை, என் சகோதரியை, இந்த நாளில் நீங்கள் இந்த ஊழியத்துக்காக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஊழியம் இருக்குமானால் எங்களுக்காக நீங்கள் ஒரு 5 நிமிடம் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கு எவ்வளோ ஜனங்க இருளின் வல்லமையினால், சர்ப்பத்தின் வல்லமையினால், மந்திர கட்டுகளினால், அது மாத்திரமில்லை சாத்தானுடைய தொல்லையினால் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஆமாம், குடும்பமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட கர்த்தருடைய கருவியாக நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்த நீங்கள் தினமும் ஒரு 5 நிமிடம் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து தம்முடைய மகிமையினால் எந்த சத்துருக்களும் தொடாதபடி உங்கள் குடும்பத்தை அவர் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பாராக. இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இந்த JCY விடுதலை ஊழியத்தின் மூலமாக இந்த மாதத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களோடு பேசவோ, உங்களுக்கு
உங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நம்ம இன்றைக்கு ஒன்று கூட கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய வல்லமை பிரசன்னம் இந்த பிரசங்க வேலையில் உங்களையும் உங்கள் குடும்ப நபர்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலேயும் அந்த வல்லமை வெளிப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 34வது ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தர இருக்கிறார். உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களை வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் தூங்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு வேதனை உங்களை போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த அழுத்தங்கள், அந்த வேதனைகள், அந்த வேதனை மூலமாக உங்களை பயமுறுத்துகிற மரண கட்டுகள், அந்த வேதனை மூலமாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை சிதறடிக்கிற அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களை வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், என் சகோதரியை, உன் வாழ்க்கையில் நீ உன் மனதுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, எனக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வருமா, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்குமா, ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமாக கணவன் மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் வாழ முடியுமா, சந்தோஷத்தோடு வேலைக்கு போய் திரும்ப வர முடியுமா, வேலை ஸ்தலத்திலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் வீட்டு அக்கம் பக்கத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் ஒரு விதமான வேதனைகள் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வேதனைகள் அனைத்தையும் நீக்கி உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த நாளிலிருந்து அது செயல்படும். அந்த வார்த்தையின் வல்லமை செயல்படும். உன் வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இன்றைக்கு அந்த மகளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் வேதனை நீங்கும், நீ சுகமாயிருப்பாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கும். எல்லாம் சொல்ல முடியுமா? வாயை திறந்து, ஆண்டவரே, என் வேதனை இந்த மாதம் நீங்க போகிறது, என் வேதனையின் கண்ணீர்கள் மாறப்போகிறது, என் வேதனையினுடைய வலிகள் எல்லாம் துன்பங்கள் என்னை விட்டு நீங்க போகிறது, அதுக்காக சோத்திரம் 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 என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். நீங்கள் இப்போ சொன்னதை ஆவியானவர் கனம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மகளுக்கு ஏசு அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அந்த மகளுக்கு உடம்பில் ஒரு பலவீனம் இருந்தது. அதாவது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாக, இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக அந்த மகள் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி வலியினாலும் வேதனையினாலும் இருந்தாலாம். அந்த மகள் தன்னுடைய வேதனை மாறும்படி, இந்த இரத்த போக்கிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி அந்த அம்மா என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்க? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 26வது வசனம், அநேக வைத்தியர்களாக மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னுடைய வேதனை நீங்க, தன்னுடைய வியாதி குணமாக, தன்னுடைய வலிகள் இது நிமித்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்ப நபர்களோடு ஒரு ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ முடியல, எங்கேயோ ஒரு உறவினர்கள் மத்தி, அதாவது ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே போக முடியல, இப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலை இந்த மகள் அவள் எடுத்த முயற்சிகள் பல காரியங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? நிறைய வைத்தியர்களை பார்க்குறா. ஆனாலும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. அதனால் அவள் வாழ்க்கையில் மறுபடி தோல்வியை தான் பார்க்குறா. அதனால் வருத்தத்தோடு இருக்கிறா.
இதை பார்க்குற அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை உன் வேதனையை மாற்றும்படி நீ பல காரியங்களை முயற்சி பண்ணி ஒரு விடுதலை இல்லாமல் வருத்தத்தோடு என்னடா வாழ்க்கை அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க தானே? நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மகளுக்கு தான் கர்த்தர் சொன்னார், உன் வேதனை நீக்கப்பட்டு உன்னை சுகமாய் தங்க பண்ண போகிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரில் அந்த மகளை போல தான் நீங்களும் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேதனை நீங்கும். ஆமென். அப்போ அந்த அம்மா ஒரு முயற்சி எடுத்தாங்க. என்ன முயற்சி எடுத்தாங்க? ஆண்டவராக இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க, அறிந்து கொண்டாங்க. பாருங்களேன், இயேசுவை 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. இயேசுவை குறித்து ஒரு கேள்வி. இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு என்ன செய்கிறார்? இயேசு யார்? ஒரு மதத்தை பரப்ப வந்தாரா? இல்லை. அப்போ எதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? வந்ததின் நோக்கம் என்ன? அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி, மரண இருளில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, ஒழுங்கற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, துக்கத்தோடு இருக்கிறவங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, அவமானத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மீட்டெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் சுகமாக இருக்கவுமே இயேசு வந்தார் என்பதை அந்த அம்மா அறிந்து அவரை பின்தொடர்ந்து போனாள். எவ்வளோ ஒரு நல்ல ஆசீர்வாதம் பாருங்க. அவளுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவள் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்தா? விசுவாசம்தான், விசுவாசம்தான், நம்பிக்கை தான். அவர் எனக்கு செய்வார். ஏன்? எல்லாருக்கும் செய்தார், எனக்கும் செய்வார். அந்த நம்பிக்கையில் அந்த மகளுக்கு இயேசு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இந்த நாளில் பாருங்களேன், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளை வேதனைப்படுத்த, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, நம்ம இந்த உலகம் பொல்லாங்கினால் கிடக்கிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அதாவது அவனுக்கு வேதனை உண்டா. அப்போ பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறோம், அசுத்தம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. ஏன்? அது உங்களை வேதனைப்படுத்தும். ஒருவர் மது அருந்தும் பொழுது முழு குடும்பத்தை அது வேதனைப்படுத்திடுமா? அப்போ பாருங்கள், வேதனைப்படுத்துறதுக்கு மனிதனை ஏற்படுத்துகிற நிறைய காரியங்கள் இருக்குது. இது மனிதனால் ஏற்படுகிற வேதனைகள். மனிதனே அந்த வேதனை உண்டு பண்ணிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, வேசித்தனம் செய்யாது இருப்பாக, பாவம் செய்யாது இரு என்று பைபிள் போதிக்கிறது. ஆனால் அதாவது மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு 10 நிமிடம் ஒரு ஆசைக்காக, ஒரு இச்சைகளுக்காக பவறான காரியங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன? அது கடைசியில் அவங்கள வேதனைப்படுத்தும். காரணம் என்ன? பாவம் அடிமைப்படுத்தும், பாவம் பின்தொடரும், பாவம் அந்த ஆத்துமாவை அழிக்கும். அதுக்கு என்ன பண்ணும்? வேதனைப்படுத்தும். அதனால தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லுகிறது, பாவம் செய்யாது இருப்பாயாக, பாவத்து பின்னாடி போகாது இருப்பாயாக, பாவத்தை உதறி தள்ளுவாயாக, உன்னுடைய கண்களின் இச்சைக்குள்ள மாட்டாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் மனிதர்களை ஏற்படுத்துகிற வேதனைகள் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த வேதனை நீக்கிறதுக்கு கர்த்தர் அவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, திரும்புங்கள், மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆமென். அதாவது மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய எல்லா வேதனையும் நீக்கிடுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற வேதனை, ஒரு வேலை உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், பாவத்தின் காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து இப்போ அந்த வலிகள், உடல் உபாதைகள் உடம்பை உருக்கி கொண்டு இருக்குது. நீங்கள் குடித்த குடிகள் அது உங்களை அழிக்கும். நம்முடைய அரசாங்கம் சொல்கிறோம், மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு தான் சொல்லியிருக்குது. அது கேடு தான், என்ன பண்ண முடியும்? அதுதான் பாவத்தின் தன்மைகள். அமேன், சோத்திரம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்பி பாருங்கள், அந்த வேதனையை கர்த்தர் மாற்றிடுவார். இந்த வேதனைக்கு நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஆனால் 2 வேதனைகளை குறித்து உங்களோடு நான் பேசி நான் ஜெபிக்க போகிறேன். நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்களேன். 7வது வசனம்,
அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள், அந்த ஜனங்கள் இவர்கள் என்ன படுத்தினார்களா? உபத்திரவப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அவர்களை அடிமைத்தனம் போல நசுக்கி கொண்டு அவர்களை வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வேதனைப்படுகிறதை கர்த்தர் பார்த்தாரா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஒரு நாள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ அவங்க படுகிற வேதனையிலிருந்து விடுவிக்க மோசையை கர்த்தர் அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணி கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஒரு மகிமையான தேவன். தன் ஜனங்கள் வேதனைப்படுகிறதை பார்த்து அதற்கு என்ன தீர்வு, அதற்கு அவர்களை எப்படி விடுதலை பண்ணலாம், எப்படி அவர்களை மீட்டு கொண்டு வரலாம் என்பதை கர்த்தரை முடிவெடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அதே போல் சூழ்நிலையில் உங்கள் உறவினர்கள் மத்தியில், இல்லை சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்கள் குடும்பங்களை உடைக்கவும் பிரிக்கவும் உங்கள் குடும்பத்தை நாசப்படுத்தவும் தந்திரமான வார்த்தைகளை செயல்படுகிற அந்த மனிதர்கள் உங்களை படுத்துகிற உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளை மீட்டெடுப்பார். உங்களுடைய சொந்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற வேதனைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறத பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வேலை ஸ்தலத்திலிருந்து உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு ஆண்டவர். கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு சகோதரர் அவங்களுடைய வேலையில் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் போஸ்டிங் இருந்ததான். அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் முன்பு ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு சகோதரிக்கு அவங்க அந்த மேனேஜர் போஸ்டிங் வேலையை இவர் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறார். வாங்கி கொடுத்து போய்கொண்டே இருக்கும்போது அந்த நாளில் அந்த அம்மாவே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை நசுக்கி அவரை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர் ஒரு நாள் வேதனையோடு என்னோட பேசினார். நான் தான் அதை செய்தேன். ஆனால் இப்போ அந்த சகோதரி எனக்கு விரோதமாக எழும்பி என்னை அழுத்தி என்னை வேதனைப்படுத்தி கொண்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எந்த வேதனையில் போனாலும் சரி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நடந்ததை பாருங்கள். அது கொஞ்சம் ஒரு 3 நாளுக்குள்ளே அவங்க அதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் நிறைய பேர் இணைந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு சில ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த அம்மா அவன் பக்கமே, அந்த சகோதரர் பக்கமே வரலையா. அப்போ சொன்னார், நான் எனக்கு அந்த வேதனையிலேருந்து கர்த்தர் நீக்கினார். பாருங்கள், அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்குது, இன்றைக்கி பல இடத்துல இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த எகிப்தியர் வேதனைப்படுத்துறதுனா அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க மந்திரவாதிகளோடு செயல்படுவாங்க, மந்திரத்தை வைத்து செயல்படுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எகிப்தியர் அதுதான், மந்திரத்தோடு செயல்படுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வேதனைகள் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நல்ல ஊழியத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் அந்த வேதனை நீங்களே பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக மனுஷரால் செய்யப்பட்டிருக்கிற சில மந்திரங்கள் இருக்கும், செய்வினைகள் இருக்கும், சூனியங்கள் இருக்கும். இது நிமித்தம் ஏதாவது இருக்கும். அதனால தான் பாருங்கள், மோசையை கர்த்தர் அழைத்து அனுப்புகிறார். இந்த மந்திரம் எப்பவுமே என்னென்னா அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஏன்னா அந்த வல்லமை எப்படின்னா, மந்திரவாதிகள் அதாவது சுடுகாட்டில் இருக்கிற செத்த கிரியைகளை எழுப்பி குறி சொல்லுவாங்க அப்படின்ட்டு உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. செத்தவர்களிடத்தில் குறி கேட்கக்கூடாதுன்ட்டு. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இரத்த பலி கொடுப்பாங்க அப்படின்ட்டு வேளாண்மை நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த இரத்த பலி கொடுக்கறது, இறந்தாவிகளை எழுப்புறது, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை வேதாகம் சொல்லியிருக்கு நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை வரும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா ஆவியில் நிரம்புறீங்க, ஆனால் ஒரு விடுதலையே வராமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு மாந்திரிக கிரியை அல்லது இரத்த பலிகளினுடைய கிரியைகள் போராடலாம். அதனால தான் இப்படிப்பட்ட காரியத்துக்குத்தான் விடுதலை கொடுக்கிற ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பாருங்க, அந்த நாட்களில் மோசையை கர்த்தர் அனுப்புகிறார். அங்கே போய் அவர் அந்த கோலை போடுறார், அவங்களும் கோலை போடுறாங்க, 2 சர்ப்பம் வருது. ஆனால் நடந்தது பாருங்க,
கர்த்தரே சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ பாருங்கள், நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வல்லமை நிறைந்த ஏதாவது ஒரு ஊழியர்களோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கணும். அவங்க சொல்கிற சில ஆலோசனைகளை கேளுங்க. அவங்க சொல்கிற எப்படி ஜெபிக்கணுன்றதை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் வெளியே வர அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களோடு இணையும் போது கர்த்தர் அந்த கட்டுகளில் அந்த வல்லமையிலிருந்து விடுதலை கொடுப்பார். அந்த நுகங்களை கர்த்தர் முறித்து போடுவார். அதனுடைய பாரங்களை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நுகத்தை, அந்த பாரத்தை, உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உடைத்து போடுவார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, இன்று கர்த்தர் உங்களுடைய வேதனைகள், பாரங்கள் அனைத்தையும் அவர் அழித்து போடுகிறதை பார்ப்பீங்க. இந்த நாளில் விசேஷமாக ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, ஒரு தாயார், அவங்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள். கடைசியில் அவங்க மகன் வாலிப வயதில் உடனே, அதாவது ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தார், இருந்தார், வேலைக்கு போகிற அவனுக்கு ஒரு குழந்தை சடன்லி இறந்துட்டார். அவர் இறந்தோன்னு அந்த அம்மா துக்கம் தாங்க முடியல. அந்த அம்மா முதல் தொடக்கத்தில் அவங்க ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்தனால அவங்க நிறைய குறிக்க, அவங்க பிள்ளைக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இந்த பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், எல்லா பூஜையும் அவங்க செய்து வச்சு ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே போனால் எதை பார்த்தாலும் கருப்பு உருவம் தெரியும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் மை வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சொந்த வீடு, அதில் குடியிருக்காமல் அதை விட்டுட்டு, வாடகை விட்டுட்டு வேறு ஒரு வீட்டில் போய் உட்காந்து வாடகை இருந்து அவங்க பயந்து இருந்த சூழ்நிலையில் அவங்க வேலை ஸ்தலத்தில் நம்முடைய விடுதலை ஊழியத்தை பற்றி சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாங்க. என் அற்புதமுள்ள ஒரு ஆண்டவர் அந்த மந்திர கட்டிலிருந்து அவங்க பண்ண முதல் உடன்படிக்கை கர்த்தர் விடுதலை பண்ணி அவர்களுக்கு விரோதமாக செய்த அந்த வல்லமையின் கிரிகளை அழித்து இன்று அவர்களை நிம்மதியாக கர்த்தர் வாழ வைக்கிறார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உங்கள் முன்பு நீங்கள் மந்திரவாதிகளோடு, அந்த குறி சொல்கிற கிரிகளோடு ஐக்கியம் வைத்து ஏற்பட்ட அந்த கிரியைகள் அறுக்கப்படவும், ரெண்டாவது உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட கிரியைகள் அறுக்கப்படவும் தேவன் தம்முடைய வல்லமையை இந்த மாதம் ஊற்ற போகிறார். உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் வேலைக்கு இல்லை இருக்கிற ப்ராப்ளத்துக்கு விரோதமாய், உன் அக்கம் பக்கத்தினர் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுவார். அழித்து போடுகிறத உங்கள் கண்களை கர்த்தர் காண செய்வார். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். ஆண்டவர் அற்புதமுள்ள ஒரு தேவன். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அருகாமையில் ஒருத்தர் எப்பொழுதுமே அவருக்கு பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பார். எந்த கூட்டம் நடத்தினாலும் கல்லை தூக்கி அடிப்பாராம், அப்படி கத்திக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் நடந்த சம்பவம் பாருங்கள், இப்படி இருந்த சூழ்நிலை அவரை தவறான சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு போவாங்களாம். அங்கே போன எவ்வளோ அவமானப்படுத்தி எல்லாம் பார்த்து, ஆனால் அவன் அமைதியாக வந்தாரான். அப்போ ஆண்டவர் அவரோடு பேசிகிட்டே இருந்தார் அந்த ஊழியக்காரர்கிட்ட. இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்கு பின்னாடி ஒரு மந்திர ஆவி செயல்படுகிறது. அந்த மந்திரம் அவங்க வீட்டு அருகாமையில் இருக்கிற மரத்து மேலே இருக்குது. நீ அந்த மரத்தை அதை நீ என்ன செய்ய, அந்த மரம் பிடுங்கப்பட ஜெபம் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாராம் கடவுள். நடந்த சம்பவம் உண்மையிலே அவர் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஜெபிக்க ஒரு நாள் ஈபி லைன்லேருந்து ஒரு ஆள் வந்து இந்த மரம்லாம் அப்படி இருக்குன்னு வெட்ட விட்டால் அந்த மரத்தை வெட்டையே விடலை அந்த ஆள். அந்த பக்கத்துக்கு வெட்டக்கூடாது அந்த மரத்தன்றாராம். நீ செதுக்கிட்டு போ அப்படிலாம். நான் கடைசியில் பாருங்களேன், அந்த ஆட்கள் சடன்லி வெட்டி எடுத்துட்டானாங்க. எடுத்த உடனே அந்த ஆள் அமைதியாகிட்டாராம். கொஞ்ச நாளில் அவர் அந்த இடத்த விற்றுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படி அவர் சொல்லும் போது நினச்சேன், அப்போ தான் பாருங்களேன், சில மந்திர கிரியைகள் மரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கும், குறி சொல்லுகிறாங்க. அதை வெட்டினோடனே அந்த ஆளும் இல்லை. அப்புறம் சொன்னார், அந்த இடமே மாறிடுச்சு. கர்த்தர் என் ஊழியத்தை வளர பண்ணினார். அப்போ ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். சிலது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்டு புதைக்கிட்டு அந்த மரங்கள் வெட்டப்படும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார், ஒரு விடுதலை செய்வார். அதே போல் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நிறைய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட வந்து, என் மனைவிக்கு உடம்பு முடியல, எலும்பு பிரச்சனை, ஜெபிங்க, நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன்.
அவர் ஜெபம் பண்ண உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு கனி கொடுக்குற ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து ஒரு ஆவி கிரியை செய்து அதை இயேசு நாமத்தில் சபிக்கிறேன்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணேன். நடந்த சம்பவம் கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழித்து அவர் என்ன அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். போய் பார்க்க போன தூர கோயம்புத்தூர் பகுதி போய் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் அவர் அந்த மரத்தை காண்பித்தார். அந்த மரம் பட்டு போய் விட்டது. நல்லா யோசிச்சுப்பார். சில நேரத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு மரத்தில் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாட்டுவார், ஒரு விடுதலை கொடுப்பார், அந்த ஆவியை துரத்துவார். அந்த ஆவி இருக்கிற இடம் அது நம்மளை காஞ்சி வறட்சாக்கிறோம். அது எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து போடுவோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்கள் வேதனை நீங்கிறதுக்கு. நான் ஒன்று சொல்லவா, இந்த கடைசி நேரத்தில் அந்த மகள் இயேசுவை தேடி போனான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மாறணும், ஒரு விடுதலை நடக்கணும், உங்கள் வேதனை மாறணும்னா அந்த ஸ்திரீயை போல் அவரை பின்தொடருங்க, அவரை தேடி பாருங்கள். 2வது பாருங்களேன், அந்த மகள் அற்புதத்தை பெற்ற பிறகு அவள் என்ன செஞ்சிட்டா, அவள் ஒளிந்து கொண்டாளாம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் வல்லமை விளி. உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, அற்புதம் நடந்தால் அதை நான் சாட்சி சொல்லவே சொல்லுங்கள், அவரை மகிமைப்படுத்தவே சொல்லுங்கள். அந்த மகள் ஒளிஞ்சிட்டு அப்படியே போயிடலாம்னு நினச்சா. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அந்த மகளை கூப்பிட்டு அப்புறம்தான் சொல்கிறாரு, அதாவது உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பான். இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், உன் வாழ்க்கையில் கர்த்தரை அற்புதம் செஞ்சால் அதை சாட்சி சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்து. அது எப்படி சாட்சி? வெறும் சபையில் மாத்திரம் சொல்லிட்டு உட்காராத, உன் வீட்டு அருகாமையில் உன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லு, நான் இப்படி அற்புதம் பெற்றேன், இந்த இயேசு எனக்கு செய்தார், அப்படி சொல்லிப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் வேதனை நீங்கள் சுகமாக இருக்க பண்ணுவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் அப்பா நீர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, ஆண்டவரே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொன்னீங்க. இதை பார்க்கிற என் அன்பு சகோதரன், என்னுடைய தேவ செய்தியை கேட்ட அப்பா அன்பு தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். வேதனைப்படுத்துகிற எல்லா காரியத்திலும் ஒரு அற்புதமான அதிசயம் நடக்கட்டும். இன்று நீங்கள் சொன்னீங்க, அவங்க ஆண்டவரே 2 வேதனை, சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் வேதனைகள், இருதயத்தில் காணப்படுகிற மன வேதனைகள், மன உளைச்சல்கள், ஆண்டவரே குழப்பத்தோடு ஆண்டவரே என்ன செய்வது தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், கணவன் மனைவிகள், பிள்ளைகள், ஆண்டவரே சோதரிக்கிற அவங்க வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு வேதனைகளை இப்பொழுது உம்முடைய வல்லமையை நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வல்லமை புறப்பட்டு போனது போல இன்றைக்கு இந்த வேதனையோடு, சரீர வேதனையோடு, வியாதியின் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இப்பொழுது அந்த வேதனை படுத்துகிற வியாதியை குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குணமாக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை இந்த ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த காணொளி மூலமாக இப்பொழுது அவர்களை தொடுவதாக ராஜா, தொடுவதாக இப்பொழுதே தொடட்டும். உம்முடைய வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வேதனை படுத்துகிற ஆண்டவரே, அழுத்தி கொண்டிருக்கிற அழிபாக கண்ணீரவட வைக்கிற அதெல்லாம் சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். இப்பொழுது எலும்பு கேன்சர்கள் குணமாகட்டும், இரத்த கேன்சர்கள் குணமடையட்டும், எல்லா நுரையீரல் கேன்சர்கள் குணமடைவதாக. இப்பொழுது பிளாடர் கேன்சர்கள், யூட்ரஸ்ல இருக்கிற கேன்சர்கள் இப்பொழுது வேதனை படுத்தி கொண்டு கண்ணீர் வலியோடு இருக்கிற ஒவ்வொருவர்களும் தொடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை தொடட்டப்பா. எந்தெந்த பிள்ளைகள் அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல எல்லா
எல்லாரும் மருத்துவத்தில் கைவிட்டப்பட்ட சூழ்நிலையில் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ, தொடுங்கப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளை தொடுங்க. இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும்ப்பா. அற்புதம் நடக்கட்டும்ப்பா. நன்றி ஆண்டவரே. ரெண்டாவதாக, எப்படி எகிப்தில் உம்முடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தின எகிப்தின் பாவம் ஆலோட்டிகள் நிமித்தம், மந்திரவாதிகள் நிமித்தம், அங்கே இருக்கிற சிலைகளின் வல்லமையினால் வேதனைப்பட்டு நொந்து உபத்திரவத்திலும் ஆண்டவரே ஒரு நிம்மதி இல்லாமல் அடிமத்தளத்தில் போல கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மக்களை விடுவிக்க உம்முடைய வல்லமை அனுப்பினது போல இந்த நாளில் ஆண்டவரே மனுஷருடைய பயத்தினால இருக்கிற பிள்ளைகள், மனுஷருடைய ஆதிக்கங்கள், வீட்டு அருகாமையிலிருந்து தொல்லை கொடுக்கிற ஆட்கள், உறவினர்கள் தொல்லை கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், ஆண்டவர் கோர்ட்டு கேசுமா அலைந்து வேதனை படுத்தி கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளுக்கும் ஒரு முடிவை இந்த நாளில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பொறாமை பிடித்த மனிதர்கள் இயேசு நாமத்தினால உன்பா முன்னேற்றத்தை தடுக்கும்படி, நல்ல நிலைமைக்கு வந்துராதபடிக்கு அப்பா பொறாமை நிமித்த செயல்படுகிற எல்லா மனிதருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படட்டும் அப்பா. இப்பொழுது நான் தட்டி ஜெபிக்கிறேன். அந்த வல்லமைகள் செயலற்று போகட்டும். இது நிமித்தம் மந்திரவாதிகளை பார்த்து செய்வினைகள் பண்ணி, சூனியங்களை பண்ணி, பிளாக் மேஜிக்லாம் செய்து குடும்பங்களையும் தொழில்களையும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் அழிக்கிற, இரத்த பலிகளை கொடுத்து அனுப்புகிற ஆண்டவரே, பிரேத குழியில் இருக்கிற அப்பா அகலம் மரணம் அடைந்தவர்களை எழுப்பி செய்கின்ற தந்திரமான கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கட்டி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுதே கிரியை செய்யட்டும். அந்த மந்திர கிரியைகள் வீட்டு அறைக்குள்ள, வெளியே மரத்துக்குள்ள இருக்கிற எல்லா வல்லமைகளும் எரிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால அழிந்து போகட்டப்பா. அழிந்து போ, அழிந்து போ, அழிந்து போ. நசரனாகி இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அழிந்து போய் உன் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு. போதும் தகப்பனே, போதும் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த லேசான உபத்திரவமா ஆண்டவர் இதை எடுத்து போட்டு என் மூடிய பிள்ளைகளை ஆசீர்வாதியும். வேதனை எடுத்து போடும். பட்ட பாடுகள், பட்ட கஷ்டங்களாக மாறி குடும்பம் நிம்மதியாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய வல்லம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கு. அவர் உங்களை தொட்டு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தையும் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.